ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புரத சத்து அதிகமுள்ள ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஒரு 50 கிராம் அளவு நீங்கள் இந்த மக்கானா எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதிலிருந்து உங்கள் உடலுக்கு போய் சேரக்கூடிய இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது 5 கிராம் அளவு உங்கள் உடலுக்கு போய் சேரும். ஏன்னா குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் ரெண்டுத்தையுமே இது அதிகப்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது கம்மி பண்ணும். கேட்டிங்கன்னா இதில் தயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த தயாமின் அப்படின்றது மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மக்கானால கூடவே அடிஷ்னலாக இன்னொரு 2 ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கார்லிக் ஆசிட், இன்னொன்று குளோரோஜெசிக் ஆசிட். இது ரெண்டும் கூட நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுத்து. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய முக்கியமான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பேர் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை விதை, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தாமரை விதை இதை எப்படி சமைத்து சாப்பிடலாம், இதில் வேறு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது, இது எந்தெந்த நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும்ன்றதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. சமைக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அளவு அப்படின்றதே போதுமான சஃபிஷியண்ட்டான ஒரு குவான்டிட்டியாக இருக்கும். இந்த தாமரை விதை இதை எப்படி சமைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சமைக்காத தாமரை விதை, இது சமைக்கப்பட்டது. அதாவது இதுக்கும் இந்த சமைக்காததுக்கும் குக் பண்ணதுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. கலர் சேஞ்ச் அப்படின்றது மேஜராக தெரியாது. இதை எப்படி சமைக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் அப்படியே போட்டு வறுத்து தான் எடுக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. லோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தீங்க அப்படின்னாலே இதோ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கலர் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதில் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்திங்கன்னா சமைக்காததை நம்ம எவ்வளோ நசுக்குனாலும் உடையாது. அதுவே சமைக்கப்பட்ட இந்த தாமரை விதை இதை நீங்கள் எடுத்து ஒன்று நசுக்குனீங்க அப்படின்னா இப்படி மொறுமொறுன்னு உடைய ஆரம்பிச்சிடும். இது உடஞ்சி இப்படி தூள் தூளாக மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னாலே இது சமைக்கப்பட்டது நல்லா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா இப்படி உடைய ஆரம்பிச்சிடும். இது சமைக்கப்பட்ட தாமரை விதை, ஃபாக்ஸ் நட். இது மேலே உப்பு காரம் போட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். உப்பு காரம் அப்படின்றது இந்து உப்பு பயன்படுத்திக்கோங்க, அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க, ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து இனிப்பு சேர்க்கப்பட்ட பாயாசம் மாதிரி சமைத்து சாப்பிட கொடுக்கலாம். மக்கானா பாயாசமாக சாப்பிட கொடுக்கலாம். இல்லைனா பாதாம் கீர் குடிப்பாங்க இல்லையா குழந்தைகள்லாம், அதே மாதிரி மக்கானா கீர் மாதிரியும் சமைத்து குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்துடலாம். உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக சாப்பிட்றீங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெறும் ஒரு கைப்பிடி அளவு இந்த மக்கானாவை போட்டு வறுத்து எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா லைட்டாக உப்பு காரம் போட்டு நீங்கள் இதை சாப்பிட்றலாம். அப்படி இல்லை ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்தும் இதை வறுத்து சாப்பிடலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மக்கானா தொடர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப முக்கியமாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா எபிகேட்டிச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ க்ரீன் டீ குடித்தா புற்றுநோய் வராது, ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்னு நிறைய பேர் க்ரீன் டீ குடிக்கிறாங்க இல்லையா. க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய அந்த எபிகேட்டிச்சின் அப்படின்ற அதே ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த தாமரை விதையிலையும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்குது. இந்த எபிகேட்டிச்சின் அப்படின்றது எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும், முகப்பொலிவு அதிகமாகும், தலைமுடியும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மக்கானால கூடவே அடிஷ்னலாக இன்னொரு 2 ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கார்லிக் ஆசிட், இன்னொன்று குளோரோஜெசிக் ஆசிட். இது ரெண்டும் கூட நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படாமல் தடுத்து புற்றுநோயே வராமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக கோலான் கேன்சரும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு 2 முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. அது என்னென்னா, ஒன்று மெக்னீஷியம், இன்னொன்று பொட்டாசியம். இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம்
2 ஊட்டச்சத்துமே இதய துடிப்பை சீராக வைக்கும். அதாவது ஹார்ட் பீட்டை நல்லா ரெகுலேட் பண்ணும். இதயத்தோட தசைகளையும் நல்லா வலுவடைய செய்யும். இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதயம் உறுப்பு ஆக மொத்தத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த தாமரை விதையில் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம்ன்ற 2 ஊட்டச்சத்தும் ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாமும் இதை வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கைப்பிடி அளவு அப்பப்போ உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த தயாமின் அப்படின்றது மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். மெமரி லாஸ் ஏற்படாமல் தடுக்கும். பிற்காலத்தில் ஞாபக மறதி நோயான அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். வளர்கிற குழந்தைகள் இதை சாப்பிடும்போது ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது. ஏன்னா ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஸ்நாக்ஸ் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணோட ரணத்தை இது சீக்கிரமே ஆற்றிடும். மலச்சிக்கல் பிரச்சனை கூட ஏற்படாமல் தடுக்கிறதுல இது முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இதில் இன்னும் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் கூடவே ஒரு சில அமினோ அமிலங்களும் இயற்கையாகவே அமைந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிஸ்டின், இன்னொன்று ஆர்கினின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான அமினோ ஆசிட். இது ரெண்டுமே முகப்பொலிவை அதிகமாக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸே நல்லா பிரைட் ஆகிடும். அதோட மட்டும் இல்லை, சருமம் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட ஆரம்பிக்கும். சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது கம்மி பண்ணும். சீக்கிரமே சின்ன வயசில் வரக்கூடியதை தாமதப்படுத்தும். ஏன்னா இதில் ஆன்டி ஏஜிங் குணங்களாக செயல்படும். இந்த 2 அமினோ ஆசிடும் ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் போது பார்த்திங்கன்னா சருமத்தில் விரிங்கிள்ஸ் வரக்கூடியது சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்திடும். இந்த மக்கானாவை உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது சிறுநீரகம் உறுப்பு கூட ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சிப்ஸ் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸை வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்கன்னா அதில் சோடியம் அதிகமாக இருக்கும். சிறுநீரகம் உறுப்பு பிற்காலத்தில் பாதிப்படையும் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதனால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுநீர் பாதையில் எந்த ஒரு தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஏன்னா குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் இதை சாப்பிடும்போது உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் ரெண்டுத்தையுமே இது அதிகப்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது கம்மி பண்ணும். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள் இதை தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை இது அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லை, கர்ப்பப்பையும் நல்லா வலுவடைய செய்யும். இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முகப்பொலிவு அதிகமாகணும், தலைமுடி உதிர்வு எனக்கு ஏற்படக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடிய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், முகப்பரு வரக்கூடாது, நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரகாசமாக தென்படணும், தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும் அப்படின்னாலும் இதை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புரத சத்து அதிகமுள்ள ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஒரு 50 கிராம் அளவு நீங்கள் இந்த மக்கானா எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதிலிருந்து உங்கள் உடலுக்கு போய் சேரக்கூடிய இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது 5 கிராம் அளவு உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய கிரெலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை இது கட்டுப்பாட்டில் வைக்கும். பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். தேவையில்லாத நிறைய சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு பசி உணர்வை இது கம்மி பண்ணும். உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புரத ஊட்டச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. இதனால் உடல் பருமனாக இருந்து, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது, ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லை, அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் இதை சேர்த்துக்கோங்க. சைல்டுஹுட் ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள், ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டுட்டு அவங்க உடல் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கானாவை வறுத்து, எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து லைட்டாக உப்பு காரம், இந்து உப்பு பயன்படுத்திக்கோங்க. உப்பு காரம் போட்டு இந்த மாதிரி வறுத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து, இது நான் உப்பு காரம் சேர்க்காமல் அப்படியே தான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா உப்பு காரம் போட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் பாயசம் மாதிரியும் சமைத்து குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுங்க. மக்கானா கண்டிப்பாக நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகளோட அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அமையும். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.